முழு மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. இறைவான் செய்மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இது அருள் தரும் பலி, இது ஆதவன் ஒளி, இது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறைகுலமே. இறைவான் செய்மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. தன்னையே உலகிற்கு தந்து மண்ணுயிர்க்காய் தன்னுயிர் கொடுத்து நம்மோடு உடனிருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வரும் வாழும் கடவுளின் தியாக பலியில் கலந்து கொண்டு இறையாசிர் பெற்று செல்ல வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மாதா தொலைக்காட்சியின் வழியாக மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இன்று நம்மை வாழ்விற்கு அழைத்து செல்லும் சிந்தனை துளி உயிர்ப்பின் நம்பிக்கை சாட்சிகளாக என்பதாகும். இயேசுவின் உயிர்ப்பு சீடர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. உயிர்த்த இயேசுவை சந்தித்த சீடர்கள் இறை நம்பிக்கையில் வேரூன்றி இயேசுவின் சாட்சிகளாக பணி செய்து இறையாட்சி பணிக்காய் தன் உயிரை கொடுக்கும் அளவிற்கு திடன் பெற்றார்கள். இயேசுவின் உயிர்ப்பின் மகிமையை சிந்திக்கும் இந்நாளில் இயேசுவின் உயிர்ப்பு எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை தருவதாக இருக்க வேண்டும். உயிர்த்த இயேசு இவ்வுலகிற்கு அமைதியை கொண்டு வந்தார். அந்த அமைதியின் ஒளியை அவனியெங்கும் ஏற்றி வைப்போம். ஒவ்வொரு பொழுதையும் நம்பிக்கையின் விழுதுகளாக்குவோம். உயிர்த்த இயேசுவை சந்தித்த சீடர்கள் இறை வார்த்தை அறிவித்ததை போன்று நமது வாழ்விலும் இயேசுவை பிறருக்கு வெளிப்படுத்தும் சாட்சிகளாக மாற வரம் வேண்டி வாழ்வின் பலியில் இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பாவத்தின் சட்டத்தால் எழுப்பப்பட்ட கடன் சீட்டை உம் திருமகன் கிறிஸ்துவின் உயிர்ப்பு எனும் பாஸ்கா மறை நிகழ்வால் அழித்தீரே. எங்கள் உள்ளத்திலிருந்தும் நீரே அதை அகற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறை வேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 16 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக.
உயிர்த்தெழுந்தார். அனைத்தையும் படைத்தவர் அவரே. மானிட குலத்தின் மீது இரக்கம் கொண்டவரும் அவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 16 21 முடிய. மாலை வேளையானதும் இயேசுவின் சீடர்கள் கடற்கரைக்கு வந்து படகேறி மறுகரையிலுள்ள கப்பர்நாகூமுக்கு புறப்பட்டார்கள். ஏற்கனவே இருட்டிவிட்டது. இயேசுவும் அவர்களிடம் அதுவரை வந்து சேரவில்லை. அப்போது பெருங்காற்று வீசிற்று. கடல் பொங்கி எழுந்தது. அவர்கள் 5 அல்லது 6 கிலோமீட்டர் தொலை படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மீது நடந்து படகருகில் வருவதைக் கண்டு அஞ்சினார்கள். இயேசு அவர்களிடம், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினார்கள். ஆனால் படகு உடனே அவர்கள் சேர வேண்டிய இடம் போய் சேர்ந்து விட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு நாட்டில் ஒரு கொடுங்கோல் அரசன் வாழ்ந்து வந்தார். மக்களுக்கு அச்சத்தை கொடுக்கிற ஒரு அரசனாக அந்த அரசன் இருந்தார். ஒரு இளைஞனுக்கு வேண்டுமென்றே ஒரு மரண தண்டனை விதித்து கொண்டு அவனை மரணத்திற்கு உட்படுத்துவதற்காக தீர்ப்பிட்டார். அந்த இளைஞனுடைய பெற்றோர் இந்த அரசனை பார்த்து, அரசே, எங்கள் மகன் எந்த தவறும் செய்யவில்லை, ஏன் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறீர் என்று அவரிடம் கெஞ்சுவார்கள். அப்போது அந்த அரசனுக்கு கோபம் வந்தது இவர்கள் பேசியதை பார்த்து கொண்டு. ஆனால் கடைசியில் அந்த தாய் மீது இரக்கம் கொண்டு இந்த அரசன் சொல்வான், அவனுடைய இந்த தண்டனையை நான் மாற்ற முடியும், ஆனால் நீங்கள் என்னுடைய அரண்மனையிலிருந்து ஒரு ஆட்டிற்கு நிறைவாக அந்த ஆடை 1 மாதம் நீங்கள் சரியாக பார்க்க வேண்டும் என்று ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். அந்த ஆட்டிற்கு நீங்கள் தீவனம் வைக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஆடானது சிறிது கூட இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து மாறக்கூடாது, வளரக்கூடாது என்று சொல்லி இந்த தாயோடும் தந்தையோடும் சொல்வார். அப்போது இவர்கள் அந்த அரசனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு வருவார்கள். அரசவையிலிருந்து ஒரு ஆடு அனுப்பப்படுகிறது. இந்த ஆடை கரிசனையோடு இந்த தாயும் தந்தையும் சேர்ந்து பார்ப்பார்கள். எப்படியாவது தங்களுடைய மகனை மீட்க வேண்டும், பிழைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆடை கரிசனையோடு பார்ப்பார்கள். ஏறக்குறைய 1 மாதம் தாண்டி இந்த அரசவைக்கு திரும்ப இந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வந்து கொண்டு அந்த அரசவைக்கு இந்த ஆடை கொண்டு வருவார்கள். இந்த ஆட்டை பார்த்தால் சிறிது கூட வளரவில்லை. அவர் அந்த அரசன் சொன்னது போலவே அப்படியே அந்த ஆடு இருந்தது. திரும்ப இந்த மனிதர்களை பார்த்து கொண்டு அரசன் கேட்பான், எப்படி இது சாத்தியமானது என்று கேட்டபோது அவர்கள் சொல்வார்கள், நாங்கள் நிறைவாக உணவு கொடுத்தோம், ஆனால் இந்த உணவை இந்த ஆடு சாப்பிடவில்லை. காரணம், இந்த ஆட்டிற்கு முன்பாக ஒரு ஓநாயை நாங்கள் நிறைவாக கட்டி வைத்திருந்தோம் என்று சொல்வார்கள். அப்படி இவர்கள் தங்களுடைய மகனை அந்த இடத்திலிருந்து தப்புவித்து வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை பார்த்து அஞ்சுகிற அந்த சீடர்களை இந்த வாசகம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இந்த உலகத்தில் வாழும் போது இந்த ஒரு பய உணர்வு தான் வாழ்வை நிறைவில்லாமல் மாற்றுகிறது. கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது. எந்த மனிதன் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தானோ அவன் எப்போதுமே ஆசீர்வாதம் கொண்ட ஒரு மனிதனாகத்தான் வாழ்ந்து முடிகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற பாடம், நம்பிக்கையோடு உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழுங்கள் என்று சொல்கிற ஒரு வாழ்வாக இருக்கிறது. இந்த உலகத்தில் பாருங்கள், இப்போது ஒரு பயம் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா நோய் வந்த பிறகு சக மனிதனை கூட பயத்தோடு பார்க்கிற ஒரு சமுதாயத்தை பார்க்க முடிகிறது. ஏன் பெற்ற தாயை கூட முகக்கவசம் இல்லாமல் பார்க்கும் போது ஒரு பயத்தோடு பார்க்கிற ஒரு முகம்தான் இந்த உலகத்தில் வருகிறது.
ஏன் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்று பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகத்திற்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த பய உணர்வு மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் கரிசனையோடு இந்த உலகத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த உலகத்தை நிறைவாக மனிதன் வழிநடத்த வேண்டும். இந்த ஒரு கொரோனா என்ற ஒரு பயப்படுத்துகிற உயிர் கொல்லி அந்த வைரஸ் ஆனது உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் போது நமது நம்பிக்கை குறைந்து போகக்கூடாது என்று சொல்கிற ஒரு வாழ்வை தான் கடவுள் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கடவுள் சொல்கிறார், அஞ்சாதீர்கள் நான் தான் என்று கடவுள் சொல்கிறார். அப்படி கடவுளுக்கு இடம் கொடுக்கிற ஒரு நம்பிக்கையின் வாழ்வில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அப்படி கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை ஆசீர்வாதத்தோடு பார்ப்போம். தோமாவை பாருங்கள், ஆண்டவர் உயிர்த்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தோமாவை பார்க்க முடிகிறது. அந்த இடத்திலும் கடவுள் சொல்கிற வார்த்தை, தோமா நீ நம்பிக்கை கொள், என் விலாவில் உன் விரலை போடு என்று சொல்கிற ஆண்டவருடைய நம்பிக்கை கொடுக்கிற வாழ்வாக இருக்கிறது, வார்த்தையாக இருக்கிறது. இப்படி நம்பிக்கையாளர்கள் தான் வாழ்வில் ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அஞ்சாதீர்கள், எப்போதும் நம்பிக்கையோடு வாழுங்கள் என்று சொல்கிற அந்த வார்த்தையை கொடுக்கும் போது நமது வாழ்வு அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருக்க வேண்டும். சக மனிதனை நம்பிக்கையோடு பார்ப்போம், இந்த உலகத்தை நம்பிக்கையோடு பார்ப்போம். அடுத்த காலகட்டம் நன்றாக இருக்கும், எல்லாம் நன்றாக மாறும் என்று சொல்கிற அந்த நம்பிக்கையின் காலகட்டம். இந்த ஒரு பயம் நிறைந்த ஒரு காலகட்டம் மாறும், கடவுள் இந்த மண்ணை ஆசீர்வதிப்பார், இந்த உலகத்தில் இருக்கிற பயம் எல்லாம் அழியும் என்கிற ஒரு காலகட்டத்திற்காக கடவுளோடு கேட்போம். கடவுளை நம்புகிற மனிதர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள் என்று கடவுள் கரத்தில் நமக்கு வார்த்தை கொடுக்கப்படுகிறது. அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளாக, ஆண்டவர் மீது அபரிமிதமான நம்பிக்கை பெறுகிற பாஸ்காவின் மக்களாக, உயிர்ப்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டிய கிருபைக்காக கடவுளோடு கேட்போம். தொடர்ந்து கல்வாரி பலியிலே நாம் அதற்கான ஆசீர்வாதங்களை இறைஞ்சுவோம். ஆமென். நம்முடைய சொந்த தேவைகளை ஆண்டவர் கரத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். திருமகளே கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. உண்மையான திராட்சை செடி நானே, நீங்கள் அதன் கிளைகள் என்று கூறிய இறைவா, உமது பாதையில் ஒவ்வொரு நாளும் தளிர் விட்டு செழித்து வளர்ந்து கொண்டிருக்கும் திரு அவையினரை ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் பணியில் இறுதி வரை நிலைத்திருந்து தங்கள் பணியாலும் வாழ்க்கையாலும் திரு அவைக்கு நற்கனிகளை கொடுக்கின்ற நற்பணியாளர்களாக வாழ வேண்டிய வரத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினர் இருப்பர் என்று ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்த இறைவா, குழந்தை செல்வத்திற்காக உமது அருள் இரக்கத்திற்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் உமது பாதம் தருகிறோம். அவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை அளித்து வாழ்வை மகிழ்ச்சியால் நிரப்பி வளமுடன் வாழ வேண்டிய வரத்தை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருமகனே, கேட்பதை தாரும் இசையா, நாங்கள் கேட்பதை தாரும் இசையா. தன்னையே பலி உணவாக தந்த இறைவா, நாங்கள் வாழ்வு பெற உமது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்காக பகிர்ந்ததை போன்று நாங்களும் பிறர் வாழ்வு பெற எங்களிடம் இருப்பவற்றை இல்லாதவருடன்
பகிர்ந்து வாழும் மனநிலையை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தெய்வத்தின் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை வாழ வைத்து இந்த நாள் வரை ஆபத்துகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொரோனா வைரஸின் கோர பிடியிலிருந்து நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கடவுளோடு நாம் ஜெபிப்போம். கடவுள் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தின் மீது அஞ்சாமல் நம்பிக்கை கொள்ளும் போது அவர் ஆசீர்வாதங்களை தருகிறார் என்ற இறை சிந்தனையோடு தெய்வ கரத்தில் நம்மை முழுமையாக சமர்ப்பித்து இஸ்ரவேலை வழிநடத்திய தெய்வம் நம்மையும் வழிநடத்த வேண்டும் என்ற இறை சிந்தனையோடு இஸ்ரவேலே பயப்படாதே என்ற பாடல் வரிகளை சிறிது நேரம் பாடி கடவுளை நாம் ஆராதித்து விட்டு நம்முடைய விண்ணப்பங்களை நிறைவாக அவர் கரத்தில் சமர்ப்பிக்க முயலுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உம் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உம் தெய்வம். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டே கைவிட மாட்டே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உம் தெய்வம். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, ஒரு போதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே.
இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்தி வருகிற அற்புத பிதாவே, இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் நிற்கிற எம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் ஆண்டவரே. இதோ இந்த கொரோனா காலகட்டத்தில் பயத்தோடு பார்க்கிற ஒரு உலக சமுதாயத்தை பார்க்க முடிகிறது. சக மனிதன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு சமுதாயத்தை பார்க்க முடிகிறது. உயிர்ப்பின் சக்தி நம்மை நிறைவாக வாழ அழைக்கிறது. நம்பிக்கையோடு இந்த உலகத்தை பார்க்க அழைக்கிறது. நம்மை படைத்த தெய்வம் இருக்கிறார் என்று சொல்கிற ஒரு நம்பிக்கை. இஸ்ரவேலை வழி நடத்திய தெய்வம் நம்மை பார்த்து சொல்வதெல்லாம் நீ பயப்படாதே என்று சொல்கிற வார்த்தை. ஆண்டவர் ஆபிரகாமிற்கு அதே வார்த்தையை கொடுத்தார். உன்னுடைய சந்ததிகளை நான் பெருக செய்வேன் என்ற வார்த்தை அது ஆசீர்வாதமாக இந்த உலகத்திற்கு வந்தது. ஆபிரகாமின் சந்ததி நிறைவாக இந்த உலகத்தில் பலுகி பெருகியது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக அது வளர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் கடவுளை மறந்த மக்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கை கொடுக்கிற இடத்தில் ஒரு அற்புத தெய்வமாக இந்த உலகத்தில் வலம் வந்தார். அந்த தெய்வத்தை உற்று நோக்குவோமா என் சகோதர சகோதரிகளே? ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான தருணத்தில் தெய்வத்தின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற இறை சிந்தனையோடு தெய்வ கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போமா? தோமா அன்று நம்பிக்கை இல்லாமல் கடவுளை பார்த்தபோது தோமாவிற்கு மகிழ்ச்சி இருக்கவில்லை. ஆனால் நம்பிக்கையோடு என் தெய்வமே என் ஆண்டவரே என்று சொன்னபோது அந்த இடத்தில் ஆசீர்வாதம் தோமாவிற்கு கிடைத்தது. நிறைவான அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற தோமா உலகமெல்லாம் சென்று ஏன் நம்முடைய தேசத்திற்கு வந்து ஆண்டவரை எடுத்து இயம்பினார் என்பது வரலாறாக இருக்கிறது. தெய்வ கரத்தில் நம்மை சமர்ப்பிப்போம். நம்முடைய தேவைகளை சமர்ப்பிப்போம். ஆசீர்வாதங்களை அள்ளித்தளித்த தெய்வம் நம்மை நிறைவாக வழிநடத்த வேண்டும் என்று இந்த அற்புதமான திருப்பலியிலே வேண்டுமோ. நம்முடைய சொந்த வாழ்வில் கடவுள் தர வேண்டும் என்று நாம் நினைப்பது அனைத்தையும் அவர் கரம் சமர்ப்பித்து அவரை நிறைவாக நாம் பார்ப்போம். விசுவாசத்தோடு நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய அற்புதமான பிள்ளைகளாக நாம் வளர வாழ வேண்டிய கிருபைக்காக நம்மை முழுமையாக சமர்ப்பித்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருளவும் வேண்டுகின்றோம். இந்த ஆத்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனிவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நிறைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கூழியம் புரிய தகுந்த விளையங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் ஆயர் அந்தோணி பப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும்
நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கடவுள் கொடுக்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோ இறைவனின் செம்மறி
இயேசு கிறிஸ்து. இவரே நமக்கு நம்பிக்கையின் வாய்க்காலாக வாழ்வில் இருப்பவர். பயப்பட வேண்டாம், அஞ்சாதீர்கள் என்று நிறை வார்த்தைகளை கொடுக்கிற தெய்வம் இயேசு கிறிஸ்து. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். எனதான்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் என்னை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டுக்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய்க்கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்துக்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம்.
எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாண்பாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லி